മാർക്ക് 14 அதிகாரம் 34 முதல் 38 வரையுள்ள வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஹேதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திரியுங்கள் என்று சொல்லி சற்றப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க போடும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுதென்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறியா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, தன் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.